ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த vlogல நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரிவிக் சிக்மங்களூரில் இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்துட்டு கம்பெனி பிளான் பண்ண ட்ரிப்பு தான். ஸோ அதனால தான் இவ்வளோ குஷியாக இருக்கேன். ஆஃபீஸ் தான் போனோம். ஆஃபீஸ்லேருந்து மொத்தம் 3 பஸ்ஸு, 2 பஸ் ஃபில் ஆகிடுச்சு. நான் போகிறதுக்குள்ளேயே 6 o'clock சொல்லியிருந்தாங்க. நான் 6:05 தான் போனேன். பக்கத்தில் தான் இருந்தேன். ஈவன் தான் பக்கத்தில் இருந்தும் லேட்டாக தான் போனேன். பக்கத்தில் இருக்கிறவங்க தான் லேட்டாகவே கிளம்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் என்னோட இதுவும் இருந்துச்சு. ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்தால் லேட்டாக தான் போனேன். என்ன பொழப்பு இது? பஸ்ஸெல்லாம் ஏறி பஸ்லாம் எடுத்து பாதி தூரத்தில் யாருமே எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பாட்டெலாம் போட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடி வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த இடம் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் தோசை, இட்லி இதுதான் சாப்பிட்டேன். இந்த இடத்துல நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துச்சு. அது என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியா சாப்பிட்டு பஸ் ஏறி அந்த வியூ பாயிண்ட் கிட்ட பார்த்தா சும்மா செம்மையா இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நாங்கள் ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் ரெசார்ட்டோட அந்த ரிசப்ஷன் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே ரீச் ஆகி அவங்கவுங்க சூட்கேஸ்லாம் லக்கேஜ்லாம் வச்சுட்டு எல்லாருமே என்ட்ரி பாயிண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெல்கமே வந்துட்டு பூ மாலையெல்லாம் போட்டு, மல்லிகைப்பூன்னு நினைக்கிறேன், அந்த மாலையெல்லாம் போட்டு சந்தனம்லாம் வச்சு அழகாக வெல்கம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்குறப்பவே ஒரு மாதிரி வைப்ஸாக இருந்துச்சு. தீபாவளி வாழ்த்துக்கள், வைப்ஸாக இருந்துச்சு. எல்லாரோட ஃபேஸ்லேயுமே வந்துட்டு அந்த மாலை போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஏதோ பெப்பர்மின்ட் டீயா சம்திங் ஏதோ ஒன்று, எனக்கு மறந்துடுச்சு சரியா, லேம்போவில். இப்படி தான் என்னோடய கோலம் இருந்துச்சு. கழுத்தில் போகிறதுக்கு மேலே கையில் சுற்றிட்டு கிடந்தேன். அப்புறம் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேலை என்ன, ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தானே சாப்பிட்டோம். இப்போ நம்ம லஞ்ச் டைமுக்கு ரீச் ஆகிறதுனால நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறது. நம்ம வேறு பஸ்ஸில் வந்ததுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு பஸ்ஸில் போயிருந்தாங்க. ஸோ அவங்கள தேடிட்டு நான் அவங்கள பார்த்துட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ரூம் டூர் தான் காட்ட போகிறோம். இப்போது வாங்க பார்க்கலாம். இது என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பாத்ரூம்லலாம் குளிச்சதே கிடையாது. சீரியஸாக திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம். ஜக்கூசி ஃபஸ்ட்டு டைம். அந்த வியூ தான் நீங்கள் பார்க்கணும் இந்த ஜக்கூசியிலேருந்து. நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸில் நல்ல ஒரு ஸ்க்ரீனை இப்படி எடுத்துகிட்டு இங்கேருந்து போனால் பால்கனி. Oh my God, 2 people can sit தாராளமாக. நான் வந்திருக்க ரெசார்ட்டோட பேர் ட்ரிபிக், which is in Chikmagalur. My ஆஃபீஸ் ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயருக்கு வந்துட்டோம். கேம்ப் ஃபயரில் ஒருத்தவங்க நல்லா பாடினாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை கேட்குறப்பவே கண்ணுக்குள் முத்தமிட்டா. டே 2ஓட மார்னிங் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. செம்ம வியூவாக இருந்துச்சு. அந்த க்ளவுடுக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட பார்ட் 2 கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.